நண்பர்கள்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு சோழமண்டல வரலாற்று தேடல் குழு ஆரம்பித்தோம். இந்த குழு ஆரம்பித்ததுக்கு பிறகு என்னுடன் இந்த நண்பர்கள் வந்து பெரும்பாலும் வந்து திருமதி அபிராமி பாஸ்கரன் அவரை இப்போ மறந்து விட்டார். அவர் ஆரம்பித்து ஃபௌசியா, இக்பால், பத்மா சந்திரசேகர், ஐஸ்வர்யா என்று பல நண்பர்கள் என்று இன்னைக்கு வரலாற்று புதினங்கள் எழுதிவிட்டார். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எழுதுகிற வரலாற்று தகவல்களை அடங்கிய ஒரு விஷயங்களை வந்து ஒரு நாவல்களாக விரிவாக்கம் பண்ணி எழுதுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா வந்து ஒரு வரலாற்று புதினம் படைக்கிறதுங்கிறது ஒரு கம்பி மேல் நடக்கிற மாதிரி தான். வரலாற்று ஆர்வலர்கள்ட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதே மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள்ட்ட வந்து அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை பற்றி பிடித்தம் இருக்கும், சில பேர் பிடிக்காமல் இருக்கும். சில பேரை பற்றி ஒரு மனசில் வந்து ஒரு வரலாற்று கதாபாத்திரங்கள் இருப்பார். ராஜராஜர்னா ஒரு பெரிய மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய இமேஜ் இருக்கும். அதனாலே வந்து இன்னும் ஐயா நம்ம காலச்சக்கரம் ஐயா எழுதின சங்கதாரா புக்கெல்லாம் எங்களுக்கு நிஜமாக பிடிக்கல. ஆரம்பத்திலாம் வந்து அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், இவர் எப்படி எழுதலாம் அப்படின்னு. உண்மையிலே இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இந்த காரணம் என்னன்னா எல்லாம் வரலாற்றின் மேல் உள்ள காதல் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் ஏன்னா பொன்னியின் செல்வன் ஒன்று படித்து அதில் வந்து யார் யார் எப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து திரு அமர் கல்கி அவர்கள் வந்து நிறுவிட்டு போயிட்டாரு. அதை தாண்டி வந்து பலரால் யோசிக்க முடியலைங்கிறது தான் விஷயம். அந்த சினிமா வந்து அந்த இதை ஈடுபடுத்த முடியாதுங்கிறது நம்ம பலருக்கும் தெரியும். ஏன்னா 2 பாகத்தில் வந்து முழுசா எழுத முடியாதுங்கிறது, அவர் எழுதியிருக்கிறத வந்து கொண்டு வர முடியாதுங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் பொதுமக்களிடையே நிறைய பேர் புக்கு படிக்காதவங்களே வந்து இப்போ வந்து பொன்னியின் செல்வன்னா யாரு, ஒரு வரலாற்றின் மீது ஒரு ஆர்வம் உருவாவதற்கு ஒரு காரணமா இருக்குங்கிறதுனால திரைப்படங்கள் வந்து இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் வந்து நம்ம ஏன்னா இந்த விழாவில் வந்து ஐயா அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து 2 எஸ்பின்னு ஆரம்பிக்கிற பேர் உள்ளவர்கள் ரொம்ப பிடிக்கும். எஸ்பி முத்துராமன் ஐயா, எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து பள்ளி நாட்கள்லேயே வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகன். சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகருங்கிற முறையில் எஸ்பி ஐயா அவர்கள் வந்து ஒரு சூப்பர் இயக்குனராகவே எங்களுக்குலாம் வந்து உருவம் எங்களுக்குலாம் சின்ன வயசில் தெரியாது. ஆனால் அந்த பேரை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு உண்டு. ஐயா அவர்களுக்கு வராதுன்னு சொன்னோடனே எனக்கு மகிழ்ச்சியில் மனசில் ரொம்ப சந்தோஷம். அதான் வரலாற்று புதினங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி வரலாற்று திரைப்படங்கள் மட்டும் இல்லை, வரலாற்று புதினங்களுக்கும் வந்து ஒரு கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தான் கையாளணுங்கிறது எங்களுடைய கருத்து. வரலாற்று தகவல்கள்லேருந்து உண்மையான வரலாற்று தகவல்கள்லேருந்து ரொம்ப விலகி போயிட்டா அதோடைய ஆன்மா பாதிக்கப்படும். உண்மை ஏன்னா வரலாற்று தகவல்கள் நம்ம கல்வெட்டுகள் மூலமாக நிறைய கிடைக்கப்படுது. அதில் இருக்கிற விஷயங்களை வந்து சிதைக்காத அளவில் நம்மளுடைய கற்பனை நயத்தை வந்து வெளிப்படுத்தி மிக சிறப்பாக எழுதணுங்கிறது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. அந்த வகையில் வந்து தன்னுடைய 8 நாவல்களை என்று வெளியிடுகிற நண்பர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இதோடு நின்றுவிடாமல் மேற்கொண்டு இன்னும் பல நாவல்களை இன்னும் சிறப்பாக ஆய்வுகள் செய்து சிறப்பாக பல நாவல்கள் படைக்க வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்தாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய விழாவின் 8வது